procedures. ஒரு சொத்தை வாங்கணுன்னா நம்ம முதல்ல போடுறது சேல் அக்ரிமெண்ட்டு இல்லைங்களா? ஒரு முக்கியமாக ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட்டை கொடுத்துட்டு அக்ரிமெண்ட் போட்டுட்டு நம்ம இந்த தேதிக்குள்ளே இந்த இத்தனை கால பீரியடுக்குள்ளே மீதி அமௌண்ட்டை கொடுத்துருவோம். அவர் வந்து சேல் டீடை போட்டு கொடுக்கணும், கிரைய பத்திரத்தை பதிஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு ஒப்பந்தம் போடுறது நம்மளுடைய பொதுவான வழக்கமாக இருக்குது. அந்த மாதிரி சமயங்களில் ஒரு நிலமா நம்ம வாங்குறதா இருந்தால் அதை அந்த நிலத்தை வந்து பொசிஷன் உடனே வந்து அதை நம்மளோட அனுபவத்துக்கு கொடுத்துருவாங்க. ஒன்று அதை குத்தகைக்கு எடுக்கிற மாதிரி கணக்குலையோ, இல்லை வீடை நம்ம வாங்குறதா இருந்ததுன்னா அந்த வீட்டோட பொசிஷன் நம்ம கொடுத்து ஒரு டெனண்ட் மாதிரி அந்த பத்திரம் சேல் டீடு போடுற வரைக்கும் அதை அனுபவிக்கிறதுக்கான உரிமையை நம்ம கொடுப்பாங்க இல்லைங்களா? அது போல் போடப்படுகிற அந்த சேல் அக்ரிமெண்ட்டுக்கும் ஸ்டாம்ப் டியூட்டி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் இப்போ ஒரு புது விளக்கம் கொடுத்துருக்குங்க. அது சம்பந்தமான பதிவு தான் இது. அதாவது இந்த தீர்ப்பை கொடுத்த ஜஸ்டிஸ் பரித்வாலா கூட உட்கார்ந்துருந்தது நீதியரசர் மகாதேவன். நம்மளுடைய மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தின் சீஃப் ஜஸ்டிஸாக இருந்து அங்கே எலிவேட் ஆகி போனது தான் நம்மளுடைய நீதியரசர் மகாதேவன் அவர்கள் உடன் அமர்ந்த அந்த அமர்வு தான் இந்த தீர்ப்பை கொடுத்துருக்கு. அது என்ன கொடுக்கறதுக்கான காரணம், அந்த வழக்கோட விவரம் என்னென்னா, அந்த ஜெயின் அந்த வழக்கை தொடுத்த மேல்முறையீட்டாளர் வந்து ஒரு சேல் அக்ரிமெண்ட் போடுறாருங்க. அந்த சேல் அக்ரிமெண்ட்லேயே ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாரு, நம்ம பொசிஷன் ஏற்கனவே நீ கொடுத்துருக்கீங்க, நான் அந்த டெனண்ட் மாதிரி அந்த பொசிஷன் எடுத்திருக்கோம், இந்த தேதிக்குள்ளே இந்த ஸ்டிப்புலேட்டட் பீரியடுக்குள்ளே இந்த சேல் டீடை போடணும் அப்படிங்கிறது தான் சேல் அக்ரிமெண்ட்டு. இந்த சேல் அக்ரிமெண்ட்டை சப்சிக்வெண்ட்டாக வந்து அந்த ஓனர் வந்து செயல்படுத்தாததுனால இவர் ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் சூட்டு மாதிரி ஒன்று போட்டிருக்காரு. அந்த கோர்ட்டில் போய் அந்த அக்ரிமெண்ட் சேலை வந்து ஃபைல் பண்ணும் பொழுது தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. கோர்ட் உடனே இந்த ஸ்டாம்ப் டியூட்டி போதிய ஸ்டாம்ப் டியூட்டி கட்டலை அப்படிங்கிறதுனால இம்பவுண்ட் பண்ணிவிட்டு அதை உடனே ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்க்கு அனுப்பி அந்த எவ்வளோ ஸ்டாம்ப் டியூட்டி கட்டணும், அதுக்கான பெனால்ட்டி என்னங்கிறதெல்லாம் கால்குலேட் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. இந்த உத்தரவை எதிர்த்து தான் பாம்பே ஹைகோர்ட்டில் அவர் போய் மேல்முறையீடு பண்ணுறாரு. பாம்பே ஹைகோர்ட்டு இல்லை கரெக்டு தான், ட்ரையல் கோர்ட் போட்ட உத்தரவு கரெக்டு தான் சொல்கிறாங்க. அதுக்கு எதிர்த்து தான் வந்து உச்சநீதிமன்றத்தில் வராங்க. இப்போ இவங்க உச்சநீதிமன்றத்தில் முன்வைக்கிற வாதம் என்னென்னா, இது வந்து ஜஸ்ட்டு வந்து அந்த டாக்குமெண்ட்டில் வந்து எந்த இதுவுமே வந்து ஓனர்ஷிப் எதுவுமே மாறவே இல்லை, அதனால் கன்வேயன்ஸுன்னு சொல்ல முடியாது, அதை ஒரு ஆவணமாகவே கணக்கில் எடுத்துக்க முடியாது, அதனால ஸ்டாம்ப் டியூட்டி கட்ட வேண்டிய தேவையே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அப்போது உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை செக்ஷன் 53A ஆஃப் தி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட், சொத்துரிமை மாற்றச் சட்டம் இருக்குங்க இல்லையா, அதில் 53Aல தான் வந்து ஸ்டாம்ப் டியூட்டி எந்த மாதிரி ஆவணங்களுக்கெல்லாம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு போடுது. அதில் எப்போல்லாம் அந்த பொசஸரி அந்த குடியிருக்கும் வசிக்கும் இல்லை அந்த பொசஷன் இல்லையா, அதை தக்க வச்சுக்க அனுபவ உரிமை அப்படின்னு சொல்லுவோம் தமிழில், அந்த அனுபவ உரிமையை பற்றி சொல்லப்படுற ஆவணங்கள் எல்லாத்துக்கும் ஸ்டாம்ப் டியூட்டி கட்டணும்னு சொல்லியிருக்கு. இந்த ஆவணத்தை பொறுத்த வரைக்கும், இந்த சேல் அக்ரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும், அது அவர் டெனண்ட்டாக இருக்கிறாரா ஓனராக இருக்கிறாராங்கிற நேச்சர் ஆஃப் பொசஷன் எங்களுக்கு அதை பற்றி இது பண்ணல. ஆனால் பொசஷனை பற்றி அதில் குறிப்பிடுது. ஏற்கனவே அந்த அனுபவ உரிமை வந்து இவருக்கு மாற்றப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கிறதுனால கண்டிப்பாக அது ஸ்டாம்ப் டியூட்டி பே பண்ண தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது உச்சநீதிமன்றம். அதுக்கான அந்த காஸ்ட் டீட்டெயில் இங்கே மேலே வருதுங்க, பார்த்துக்கோங்க. ஸோ இது நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இப்போ சேல் அக்ரிமெண்ட் போடும்பொழுது எந்த அளவுக்கு அந்த சேல் அக்ரிமெண்ட் படி ஓனர் வந்து நமக்கு நடந்து சேல் டீடை போட்டு கொடுக்குறாங்கன்னு தெரியாதப்ப நம்ம நீதிமன்றத்தை நாடி அந்த சேல் அக்ரிமெண்ட் படி அவங்க நடக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சேல் அக்ரிமெண்ட் ஸ்டாம்ப் டியூட்டியோட இருக்கான்னு பார்த்து, அப்படி இல்லைன்னா நீதிமன்றம் இது போல் உத்தரவு பிறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால நம்ம அதுக்கேற்ற முன்னேற்பாடுகள் செய்து கொள்வது அவசியம் அப்படின்னு நினைக்கிறேங்க. நன்றி. இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.